டேய் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா. ஒரு விட பிளேஸ் ஆகிட்டேன். கடவுள் புண்ணியத்துல ஸ்டார்டிங்கே 40K salary சொல்லிருக்காங்க. சோ இப்பத்துல இருந்தே நீ சொல்ற மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கான ஒரு நல்ல ஐடியாவா குடுக்குறியா நீ? சூப்பர்டா. சரி, நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சூஸ் பண்ணு. அதாவது லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறியா இல்ல ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறியான்னு சொல்லி சூஸ் பண்ணு. எனக்கும் லாங் டேர்ம் பண்ணணும் தான்டா ஆசை. பட் இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் வந்துரும். சோ சரியா எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஐடியா கூட. புரியுதுடா. பட் நீ ஒரு 10 இயர்ஸ் பண்ண முடியும்னா சொல்லி என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அப்போ ஓகேடா, பிளான சொல்லு, நான் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி this is day 15 in learning mutual funds in 15 days. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 15 to 16% ரிட்டர்ன்ஸ் தர ஃபண்ட்ஸ் நிறையவே இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு ஃபண்ட்ல நீ மந்த்லி 10K SIP பண்றன்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுல 10 இயர்ஸ்க்கு மட்டும் நீ இன்வெஸ்ட் பண்றன்னு வச்சுக்கலாம். சோ உன்னோட கார்பஸ்ல மொத்தமா 27,75,000 இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி உன்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல, சோ நீ அப்படியே விட்டுற அப்படின்னா for the next 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மணி 2.5 crores மாறி இருக்கும். இல்ல for the next 25 இயர்ஸ்க்கு நீ விட்டுற அப்படின்னா அந்த அமௌண்ட் 11.35 crores மாறி இருக்கும். கேட்க நல்லா தான்டா இருக்கு, பட் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றப்பதான் காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒர்க் ஆகி உனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பண்ணி தரும். சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாடா கமிங் செப்டம்பர் 14th அன்னைக்கு நான் 3 hours மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். அங்க நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி A to Z just 9 rupeesக்கு தெரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும்னா என்னோட பயோல இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம்க்கு ஷேர் பண்றேன்.